ஜனவரி 18ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வக்ரமடைகிறார். இதிலிருந்து கடகத்தில் இருக்கும் செவ்வாய் மிதுனத்துக்கு வக்ரமடைகிறார். அடுத்ததாக என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புத பகவான் 19ஆம் தேதி நெக்ஸ்ட் டே தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறார். சுக்கிரன் உச்சமடைகிறாரே, சுக்கிரன் உச்சனால எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். லவ் பண்ணுறவங்களுக்கு, திருமண வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சுக்கிரன் உச்சம்னா என்னென்ன நடக்கும், மனைவி கூட சண்டை சரியாகுமா, பணம் வருமா, நிறைய கொஸ்டின்ஸ்க்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு ஆன்சராக. குறிப்பிட்ட மாதம்னா மேஷராசிக்காரங்களுக்கு 2 கூடிய சுக்கிரன் உச்சமாகிறார். அதனால் ரொம்ப அமோகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமான ஒரு மாதமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். காரணம் என்னவென்றால் 7ஆம் வீட்டிலே செவ்வாய் வக்கரமாகிறார், 5 கூடியவன் வக்கரமாகிறார். அவங்க அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். மற்றவர்கள் எல்லாம் கேஷுவலாக இருக்கிறது நல்லது. இவர்கள் மட்டும்தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். மீன ராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க, இதெல்லாம் ராசியோ லக்னமோ, இவர்களுக்கு கண்டிப்பாக 2 திருமணங்கள் அல்லது 2 மனைவிகள்ங்கிறது டிஃபால்ட். எல்லோபென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திரு ராம்ஜி சுவாமிகள் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. இப்போ தை மாதம் வந்துருச்சு. ஸோ தை மாத பலன்கள் எப்படி சார் இருக்கு? தை மாதத்தை பொறுத்தவரையிலே இந்த ஜனவரி மாதம் ஒரு 4 கிரகங்கள் வந்து பயிற்சி அடைகிறது. ஒன்றாவதாக பார்த்தோமேயானால் ஃபஸ்ட்டு சூரியன் வந்து எப்பயுமே எல்லாருக்குமே தெரியும், தனுசுலேருந்து மகரத்துக்கு சூரியன் போகிறது தான் நம்ம வந்து மகர சங்கராந்தின்னு நம்ம சொல்கிறோம். மகர சங்கராந்தி. ஸோ சூரியன் வந்து தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறார். இது எப்போ நடக்குது? ஜனவரி 14ஆம் தேதி நடக்குது. ஜனவரி 18ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வக்ரமடைகிறார். இதிலிருந்து கடகத்தில் இருக்கும் செவ்வாய் மிதுனத்துக்கு வக்ரமடைகிறார். அடுத்ததாக என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புத பகவான் 19ஆம் தேதி நெக்ஸ்ட் டே தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறார். 29ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சமடைகிறார். இந்த 4 பெயர்ச்சிகளும் நடக்கின்ற மிக முக்கியமான ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் கருதப்படுகிறது. அதனால் எல்லாரோட அட்டென்ஷனும் சுக்கிரன் உச்சமடைகிறாரே, சுக்கிரன் உச்சனால எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். லவ் பண்ணுறவங்களுக்கு, திருமண வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சுக்கிரன் உச்சம்னா என்னென்ன நடக்கும், மனைவி கூட சண்டை சரியாகுமா, பணம் வருமா, நிறைய கொஸ்டின்ஸ்க்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு ஆன்சராக இருக்கும். சார், குறிப்பிட்ட இந்த ராசிகளுக்கு இந்த மாதம் அமோகமாக இருக்கும்னா எந்த ராசிகளை சொல்லலாம் சார்? குறிப்பிட்ட மாதம்னா மேஷராசிக்காரங்களுக்கு 2 கூடிய சுக்கிரன் உச்சமாகிறார். அதனால் ரொம்ப அமோகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமான ஒரு மாதமாக இருக்கும். 5 கூடிய சுக்கிரன் உச்சமடைகிறார் என்பதால். அதே மாதிரி அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சூரிய பகவானும் புதனும் சேர்ந்து தரக்கூடிய யோகங்களாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல யோகமான மாதங்களாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு தான் இந்த பொங்கல் வந்து ஒரு சிறப்பு பொங்கலாக இருக்கும். இந்த ராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்னா எந்த ராசியெல்லாம்? எந்த ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்னவென்றால் 7ஆம் வீட்டிலே செவ்வாய் வக்கரமாகிறார், 5 கூடியவன் வக்கரமாகிறார். அவங்க அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவர்கள் எல்லாம் கேஷுவலாக இருக்கிறது நல்லது. இவர்கள் மட்டும்தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த மாதிரியான பலன்களை இந்த தை மாதம் கொடுக்கும்? தை மாதம் தரக்கூடிய பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னேனே, சுக்கிரன் உச்சம் என்பதே மிகப்பெரிய நல்ல விஷயம். மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் பணம் விளையாடும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்கள் இல்வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு செவ்வாய் 8இல் மறைவதால் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா 8 கூடிய புதன் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஹீட் ப்ராப்ளம், தலைமைத்துவத்தில் பிரச்சனை போன்ற விஷயங்கள் ஏற்படும். மற்றபடி இந்த தை மாதம் ஒரு ட்ரெண்ட் சேஞ்சிங் ஒரு மாதமாக இருக்கும். இப்போ பொதுவாகவே மார்கழி மாதம் கல்யாணம் எதுவும் நடக்காது, தை மாதம் தான் ஏகப்பட்ட பேர் கல்யாணம் வைப்பாங்கள்ல சார். அப்படி இருக்கும்போது கல்யாணம் யாரெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் இந்த மாதத்தில்? யார் வேணால் கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் இவங்க தான் பண்ணுங்கிறதுக்கெல்லாம் எந்த சட்டமும் இதுவரை யாரும் கண்டுபிடிக்கல. யார் வேணால் எப்போ வேணால் கல்யாணம் பண்ணலாம். முதல்ல இந்த மார்கழி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற கருத்துலேயே எனக்கு உடன்பாடு இல்லை. பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார்? மாதங்களில் நான் மார்கழிங்கிறார்.
நம்ம பகவத்கீதையை ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தால் மார்கழி மாதம் கல்யாணம் பண்ணணும் இல்லையா? மார்கழி மாதத்தை நம்ம தமிழ் பாசுரங்களில் என்ன சொன்னாங்கன்னா பீடுடைய மாதம்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பீடுடைய மாதம். தமிழ் தெரியாத ஏதோ ஒரு தற்குறி பீடுடைய மாதத்தை பீடை மாதம்னு ஆக்கிட்டான். பீடை மாதம்னோ நல்ல மாதம்னோ இறைவன் படைப்பில் எதுவும் இல்லை. எல்லா மாதமும் நல்ல மாதம் தான். ஸோ அதனால் நீங்கள் எப்போ வேணால் கல்யாணம் பண்ணலாம். தை மாதம் இந்த ராசிக்காரங்க தான் கல்யாணம் பண்ணணும், இந்த ராசிக்காரங்க தான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எந்த விதமான சட்டமும் இல்லை. விருச்சிக ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. காரணம் என்னவென்றால் 7 கூடிய சுக்கிரன் உச்சம். அதனால் அவர்களுக்கு சிறப்பு. சிலர் வந்து 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலே டைவர்ஸ்ன்றது அதிகமாக நடந்துட்டு இருக்குல்ல சார். குறிப்பிட்ட இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதங்களில் கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக டைவர்ஸ் தான் போய் முடியும் அப்படின்றதுக்கு ஏதாவது சொல்லலாமா? கிடையவே கிடையாது. அப்படி ஒரு அமைப்பே இந்த உலகத்திலே கிடையாது. நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னா, எந்த தொழில் செஞ்சால் நான் என்னுடைய கடன்கள்லாம் அடைஞ்சிடும்னு கேட்குற மாதிரி யாருக்கு தெரியும்? இப்போது ஐ எம் வெரி பேட் இன்ஜினியர். நான் மெக்கானிக்கல் எதுக்கு படித்தேன்னு எனக்கே தெரியாது. ஒரு சுற்றி எடுத்து ஆணி அடிக்க கூட எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வர்றது எனக்கு ஜோசியம்தான் வருது, எனக்கு கலைகள் தான் வருது. நீங்கள் படித்தது ஒன்றா இருக்கும், உங்கள் பொழப்பு ஒன்றா இருக்கும், உங்கள் பேஷன் ஒன்றா இருக்கும், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் மனைவிங்கிறதும். இன்னாருக்கு ஜாடிக்கு ஏற்ற மூடிம்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கடவுள் சம்மந்தப்படுத்தி வைப்பார். இன்னாருக்கு இன்னார் தான் அப்படிங்கிறது. இது இப்போ முடிவு பண்ணலை. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். அதனால தான் அப்படி சொல்கிறது. யார் நினச்சாலும் யார் கழுத்தில் வேணால் தாலி கட்டிடலாம், யார் நினச்சாலும் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிடலாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நடக்கவே நடக்காது. இதெல்லாம் ப்ரீடிஃபைன்டு. ஃபஸ்ட்டே நான் முடிவு பண்ணால் மட்டும்தான் நடக்கக்கூடிய விஷயம். அதனால் இவர்கள் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி டைவர்ஸும் அப்படி தான். சம்மந்தமே இல்லாத ஒரு உறவு சில பேர் செட்டே ஆக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மீனராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க, இதெல்லாம் ராசியோ லக்னமோ, இவர்களுக்கு கண்டிப்பாக 2 திருமணங்கள் அல்லது 2 மனைவிகள்ங்கிறது டிஃபால்ட். கண்டிப்பாக இவங்களுக்குலாம் இருக்கும். அந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு சில பேருக்கு 2வது திருமணம் ஏற்படும். சில பேர் 2 கல்யாணமுமே பண்ணிட்டு வாழ்கிறவனும் இருக்கான். ஸோ இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இவர்களுக்கு இந்த அமைப்புங்கிறது மீனம், மிதுனம், கன்னி, தனுசு 2 மனைவிக்காரங்க இவங்கெல்லாம். ஸோ இவ்வளோ தான் சொல்ல முடியும். மற்றபடி மேசராசிக்காரங்களுக்கு டைவர்ஸ் ஒன்றும் தெரியல. அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஒரு மித்தா இல்லை ஒரு வதந்தியா அப்படின்றது கண்டிப்பாக நிலவிட்டு இருக்கு. இந்த 2 ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓஹோன்னு இருப்பாங்க, இந்த 2 ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக டைவர்ஸ் தான் போயிடுவாங்க அப்படின்றது உண்மையா? உண்மைன்னா அதை எப்படி பொறுத்திக்கலான்னா, உங்கள் ராசிக்கும் உங்களுடைய கணவர் ராசிக்கும் அல்லது உங்கள் ராசிக்கும் உங்கள் மனைவியோட ராசிக்கும் யோகாதிபதி ராசியாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், விருச்சிக ராசி மீன ராசி ரொம்ப செட் ஆகிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, விருச்சிகத்துக்கு 2 குடையவன் குரு, தனத்தை தரக்கூடியவன் குரு. மீனத்துக்கு 2 குடையவன் செவ்வாய், மேஷம். இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஆதாயம். ரிஷபராசிக்கும் மிதுன ராசிக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. ரிஷபத்துக்குடையவன் யார்? ரிஷபம், துலாம், இது 2த்துக்கும் அதிபதி சுக்கிரன். இவருக்கு 2 குடையவன் புதன். அதே மாதிரி கன்னிக்கு 2 குடையவன் துலாம். ஸோ இந்த ரிஷபம் மிதுனம் 2 காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். மீனும் விருச்சிகம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ரிஷபம் மிதுனம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஒரு கால்குலேஷனில் எடுக்கலாம். எது எடுக்கக்கூடாதுன்னா, 2 பேரும் ஏக ராசியாக இருக்கக்கூடாது, 2 பேரும் ஒரே ராசியாக இருக்கக்கூடாது. அது எங்கே கொண்டு போய் முடியும்னா, உங்களுக்கு சந்திராஷ்டமம் வர்ற அன்னைக்கு கணவருக்கும் சந்திராஷ்டமம் வரும். உங்களுக்கு அஷ்டம குரு வரும்போது அவங்களுக்கும் அஷ்டம குரு வரும். 2 பேருக்கும் ஒரே மாதிரி நடக்கும். ஒருத்தருக்கு ஆறுதல்ங்கிறது தான் வாழ்க்கை. எனக்கு பிரச்சனை வரும்போது உனக்கும் பிரச்சனை, உன்னை பார்த்து நான் இறக்கப்படுறதா, என்னை பார்த்து நீ இறக்கப்படுறதான்னு தெரிலங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ அது மட்டும்தான் பிரச்சனையே தவிர, மற்றபடி உங்கள் ராசிக்கு உங்களோட கணவரோ மனைவியோ ராசி 12வது ராசியாக இருக்கக்கூடாது. இதை மட்டும் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சிம்ம லக்னம், என் ஒய்ஃபு கடக லக்னம் அப்படின்னா, என் ஒய்ஃபால் எனக்கு நிறைய செலவுகள் ஏற்படும். என்னோட லைஃப் மேட்டு எனக்கு 12ஆக மட்டும் இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன ஆகுனா, அவங்களால நிறைய விரயங்கள் ஏற்படும். இதெல்லாம் ஜென்ரல். இப்போவும் சொல்கிறேன், இதெல்லாம் ஜென்ரல். திருமணம், காதல், இந்த 2ம் இறைவன் டைரக்டாக ஃபோக்கஸ், இறைவனுடைய டைரக்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்னு இருக்குது. இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னா, சீஃப் மினிஸ்டருடைய நேரடி மேற்பார்வை இயங்குவது எதுனா உளவுத்துறை, இந்த நம்மளுடைய அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், போலீஸ், இதெல்லாம் சீஃப் மினிஸ்டர் நேரடி கண் பார்வையில் இயங்கும். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் அந்த மாதிரி காடுடைய நேரடி மேற்பார்வையில் ஒருத்தனுடைய பிறப்பு, இறப்பு, குழந்தை, கல்யாணம், இதெல்லாம் அவருடைய நேரடி மேற்பார்வை. இதில் இவர் வைக்கிறது தான் சட்டம். இவர் ஜெயிலர் படம் மாதிரி தான். இவர் ரூல்ஸை எப்போ வேணால் மாற்றி போடுவார். இவர் வைக்கிற ரூல்ஸ் தான் ரூல்ஸு. அந்த ரூல்ஸ் எப்போ மாற்றுவார்னா, இவன் பெரிய புண்ணியாத்மா. ஒரு உதாரணம் சொல்கிறேன் சகோதரி, ஒரு பெரிய புண்ணியாத்மா, ஒரு நல்லவன். இப்போ இவனுக்கு டைவர்ஸ் ஆகணுங்கிற யோகம் நேரம், இவனுக்கு டைவர்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறத மாற்றி கடவுள் என்ன பண்ணுவார்னா,
இவனை கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் போட்டுருவார். அவர் மனைவி இந்தியாவில் இருப்பாங்க. ஓ, அந்த பிரிவு ஏற்படுத்திட்டார். மொத்தத்தில் பிரிவு தான். ஆனால் இது பாசிட்டிவான பிரிவு. இதே ஒருத்தருக்கு வந்து இல்லை அந்த யோகம் அமைப்பு செட் ஆகலைன்னா உண்மையிலே டைவர்ஸ் பண்ணிடுவார். அப்போது ஒரு பெயினாக கொடுக்கணுமா, பெயின் மாதிரியே நல்லதாக கொடுக்கணுமாங்கிறத அப்போ உலகத்திலே மிகப்பெரிய பொலிட்டீஷியன் யாருன்னா கடவுள் தான், மிஸ்டர் காட். ஏன்னா அவர் தான் இந்த ஜாதக கட்டத்தையே உருவாக்கி உங்களுக்கு பிரச்சனையில் சிக்க வச்சதே அந்த ஆள் தான். நம்ம கடவுள்கிட்டயே போய் கடவுளே எனக்கு ரொம்ப கஷ்டம், உனக்கு ஸ்கெட்சு போட்டதே நான் தான். அப்போது கடவுள் என்ன தான் பண்ணாலும் உங்களை காப்பாற்றுற ஒரு விஷயம் எதுனா, நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரே மேட்டர் தான் வந்து நிற்கும். நீங்கள் பண்ண புண்ணியம். நீங்கள் புண்ணியம் பண்ணும்போது உங்களுக்கு நடக்க வேண்டிய கெடுதல் கூட நல்லதாக நடந்துடும். ஒரு படத்தில் துப்பாக்கியில் சுடுவாங்க, அவதார்ஜியா ரியோஜி, அவருக்கு வந்து அந்த கேன்சர் கட்டி போயிடும். ஆமாம், உங்களுக்கு எனக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எனக்கு உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைலாம் வந்து அது பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க ஃபேட்டெல்லாம் எடுத்து சிக்கனு சின்ன பையனை மாற்றி விட்டு போயிடுச்சு. ஸோ கெடுதலே வந்தால் கூட நல்லதாக்கி விட்டு போயிடும். அது என்னன்னா அதுதான் சொல்கிறது நம்ம பண்ண புண்ணியம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரெக்கவரி தான் ரொம்ப ஹாப்பி ஆக்டிவ் ஆகிடுவாங்க. கடவுள் இல்லை, காட் தான். ஸோ அப்போ டைவர்ஸ் அப்படிங்கிறத டைவர்ஸ்னே எடுத்துக்கக்கூடாது, பிரிவுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு சந்தேகம் இருக்குது சார். என்னன்னா இப்போ நேரம் காலம் எல்லாம் பார்த்து பெரியவங்க பண்ணி வைக்கிற கல்யாணமே முறிவில் முடியுது. ஸோ சில பேர் வந்து எதுவுமே பார்க்காம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல. இல்லை, நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன், மீண்டும் ஒரே விளக்கத்தை தான் திருப்பி சொல்கிறேன். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். இதுக்கு கொஸ்டினே கிடையாது. லவ், ரிலேஷன்ஷிப், காட், நல்ல நட்பு, நல்ல காதல், இதெல்லாம் காடை இன்வால்வ் ஆக மாட்டார். அவருக்கே பவர் கிடையாது இதை பிரித்து வைக்கிறதுக்கெலாம். அந்த அவங்களோட ஃபோர்ஸ், அதை அவங்க நேச்சர், அவங்களே சேர்ந்துப்பாங்க. சில விஷயங்களால் ஜோதிடத்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல காதலை யார் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நல்லா வாழ்ந்து நல்ல பிரியமானவங்க பிரிஞ்சதாக சொல்லி காட்டுங்க பார்ப்போம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஏதோ ஒரு திருட்டு வேலை எவனோ ஒருத்தன் பண்ணியிருப்பான். அதனால தான் சொல்லுவாங்க, காதல் தோற்றதாய் சரித்திரம் இல்லை, காதலர்கள் வேணால் தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் காதல் என்றைக்குமே தப்பு கிடையாது. அப்போ காடு நினச்சா கூட நல்ல கணவன் மனைவியை பிரிக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரஸ்டபுளாக உண்மையாக இருக்காங்கன்னா, ஒரு நட்பாக கூட இருக்கலாம், அண்ணன் தம்பி உறவாக எதை வேணா இருக்கலாம், உண்மையாக இருக்கிற ஒரு உறவுக்குள்ளே காற்று கூட வராது. அப்போ இந்த ஜோதிடம் என்பது நல்ல உறவுக்கு பிரிக்குமா? ஜோதிடம் பார்த்தா பொருத்தம் பார்த்து வச்சா பிரிக்குமா? நீங்கள் பொருத்தம் வேணால் பாருங்கள், என்ன வேணால் பாருங்கள், எது வேணால் செய்யுங்க, கடைசியாக ஃபேட் இதுதான் முடிவு பண்ணும். உங்களுக்கு எழுதப்பட்ட விதிங்கிறது இது வீக்காக இருந்ததுன்னா சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனை ஆகிடும். இம்யூனிட்டி உங்களுக்கு கம்மி, உங்களுக்கு ஜுரம் வந்துடுச்சு, படுத்த படிக்கே 2 நாள் படுத்துப்பீங்க. இம்யூனிட்டி எனக்கு ஜாஸ்தி, எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது. பண்ண புண்ணியம் நிறையா இருக்குது, எங்களுக்குள்ளே நிறைய சண்டை வந்துச்சு, ஒன்றும் ஆகாது. புண்ணியம் ரொம்ப கம்மி, சின்ன பிரச்சனை கூட பெருசாகிடும். நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தா அப்போ என்னத்துக்கு தான் சார் ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு ஒழுங்குமுறைக்காக பார்த்தோம். ஒரு காலத்தில் யார் வேணால் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஒரு விதிமுறையே இல்லாமல் போயிட்டு இருந்தபோது புரோட்டோகால் கிரியேட் பண்ணுமேங்கிறதுக்காக ஒரு புரோட்டோகால் கிரியேட் பண்ணாங்க. அதுதான் பொருத்தம். இது அப்படியே அப்ளிகபிளானா அப்படியே அப்ளிகபிளாக ஒன்றும் கிடையாது. உங்கள் ஹெச்ஆர் பாலிசி என்ன சொல்லுது? டியூரிங் யுவர் ஒர்க் டைம்ஸ் யூ ஷுட் நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ். ஆமாம். டியூரிங் யுவர் ஒர்க் டைம் யூ ஷுட் நாட் ஸ்பீக் வித் அதர்ஸ். உங்கள் டைம் அப்படிலாம் நம்ம பண்ணுறோமா என்ன? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சுகராலாம் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் உங்கள் ஹெச்ஆர் உங்களை போடணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த லாவில் ஏதாவது ஒரு லாவை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களை வேலை விட்டு அனுப்பிடும். ஆமாம். கடவுள் நினச்சாருன்னா இந்த ரூல்ஸை வேணும்னா எடுத்துப்பார், வேணான்னா கீழே வச்சுப்பார். அவர் எடுப்பாரா வச்சுப்பாராங்கிறது உங்களோட கேரக்டரை பொறுத்து தான். நம்ம பையனை அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா எல்லா ரூல்ஸையும் அழிச்சிருவார். ஏன்னா அவர் தான் பொலிட்டிஷியன். அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா ஆஸ் பர் லா நம்பர் 9 படி நீங்கள் சட்ட விதிகளை மீறியதின் குற்றத்தால்னு சொல்லி தண்டிப்பார். அப்போ அதுக்கு ஒரு வக்கனையான ஒரு சட்டம் எதுன்னா ஜோதிடம். இது 2 கோடியவனை நீச்சமாக்கி விட்டதே அவர் தான், 7 கோடியவனை நீச்சமாக்கி விட்டது தான் அவர் தான். இந்த கத்தி உங்கள் கழுத்தில் இப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தப்பு பண்ணாத வரைக்கும் இது ஒன்றும் பண்ணாது. தப்பு பண்ணும்போது காடு உங்களை, நான் என்னப்பா பண்ணுறது, நீ பிறந்த பிறப்புலேயே 7 கோடியவன் நீச்சம்பா, அதனால் உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு போனால் அழகாக ஒரு கதையை சொல்லி கதையை முடிச்சு விடுவார். ஆக மொத்தம் இவர் நல்லவர் தான், கிரகங்கள் கெட்டவங்க. இது எப்படி இருக்குன்னா, நான் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆள், எனக்கு கீழே 4-5 பேரை வச்சுருக்கேன், இவங்களை வச்சு எனக்கான தப்பெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், நான் நல்லவன், அரசியல்வாதி மாதிரி. அப்படிலாம் நான் சொல்லலை, நான் நல்லவ மாதிரி. காடு தான் உலகத்திலே பெரிய பொலிட்டிஷியன். அப்போ கிரகங்கள் எல்லாமே யார் அப்படின்னா காட் சொல்கிறத கேட்குறவன். அப்போ கிரகங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியாத சக்தி யார் கொடுப்பா? அதுதான் கர்ணன் படம் நமக்கு திருப்பி திருப்பி சொல்லி தருது.
உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. உறங்காது. நீங்கள் பண்ண புண்ணியம் உங்களை ஒன்றும் பண்ண யார் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னு நிறைய புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சார் தை மாதம் ஆரம்பிக்குது அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது, ஏன்னா முதல் மாதம் அப்படின்றதுனால நல்லதே நடக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ யார் யாருக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.